if any application that's been hosted as a single application, single war file, single jar file அதை host பண்றாங்க அப்படின்னா that is what monolithic application. Say for example, இப்போ நான் HDFC அப்படின்ற வெப்சைட்டை ஓபன் பண்ணேன். இதுக்குள்ள என்னென்ன சப் சர்வீசஸ் எல்லாம் இருக்கு, ஹோம் லோன் ப்ராடக்ட்ஸ், செக்லிஸ்ட், இதுலயே உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள இவ்வளவு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம், செக்லிஸ்ட்குள்ள இவ்வளவு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம். சோ இது எல்லாமே சேம் தான் நமக்கு HDFCன்னு இருக்கு. இப்போ இந்த HDFCன்ற ப்ராடக்ட வித் சப் சர்வீசஸ் நான் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் க்ளோஸா பைண்ட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, சிங்கிள் அப்ளிகேஷனா ஹோஸ்ட் பண்ணேன் அப்படின்னா தட் இஸ் மோனோலித்திக் அப்ளிகேஷன். சிங்கிள்னா மோனோ. இதுவே இந்த மாதிரி ஒன்னா ஹோஸ்ட் பண்ணாம டிவைட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் மைக்ரோ சர்வீஸ். ரெண்டுத்துக்கும் இது தவிர வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? சிங்கிளா ஹோஸ்ட் பண்றத மோனோன்னு சொன்னேன். மைக்ரோ குட்டி குட்டியா டிவைட் பண்ணி ஹோம் லோனை தனியா ஹோஸ்ட் பண்றது, செக்லிஸ்ட் தனியா ஹோஸ்ட் பண்றது, பேங்கிங் தனியா ஹோஸ்ட் பண்றதுன்னு சொல்லி அந்த அப்ளிகேஷனை டிவைட் பண்ணிட்டேன்னா மைக்ரோ சர்வீஸ். இது ரெண்டுத்துக்கும் இதை தவிர வேற என்ன டிஃபரன்ஸ் கேட்டேன். சொல்லுங்க, டிராபேக் சொல்லுங்க. ஓகே, எஸ். நமக்கு இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மெயினா தெரிய வேண்டிய பாயிண்ட், இஃப் ஐ ஹோஸ்ட் தெம் அஸ் அ சிங்கிள் அப்ளிகேஷன், சிங்கிளா ஹோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களால அதை ஃபர்தரா அப்டேட் பண்றதுன்றது கஷ்டமா இருக்கும். மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் ஆர் மோனோலித்திக் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸியா நம்மளால ஹோஸ்ட் பண்ணிட முடியும். ஒரே அப்ளிகேஷன் தானே, ஒரே ஒரு டைம் போஸ்ட் பண்ணா அது பப்ளிஷ் ஆயிடும், அவ்வளவுதான். அதை ஃபர்தரா நீங்க அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகுன்றதை யோசிக்கணும். அப்டேட்ன்றது மொத்த அப்ளிகேஷனையும் நம்ம அப்டேட் பண்ண மாட்டோம். அந்த அப்ளிகேஷனுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டை அப்டேட் பண்ணும். லைக் ஏதாவது ஒரு ஆப்ஷனை இன்க்ளூட் பண்றது, இந்த ஹோம் லோனுக்குள்ள இன்னொரு ஆப்ஷனை கொண்டு வர்றது, ஆஃபர் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன அப்டேட் தான் நம்ம கொடுப்போம். அந்த சின்ன அப்டேட்டை நான் ரிலீஸ் பண்றதுக்கு என்ன ஆகும்? மொத்தமா டவுன் ஆகும். இந்த சிங்கிள் அப்ளிகேஷன் அப்படியே டவுன் ஆகுன்றதா. நான் ஹோஸ்ட் பண்றப்ப எப்படி ஹோஸ்ட் பண்ணேன்? சிங்கிளா தானே. மறுபடியும் அந்த அப்ளிகேஷனை எடுத்து குட்டி சேஞ்சஸ் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணும்போது entire application will be down, so that business அங்க இம்பாக்ட் இருக்கு அப்படின்றது monolithic architecture or monolithic application ஹோஸ்ட் பண்ணும்போது we have advantage and drawback ரெண்டுமே உண்டு. It doesn't mean monolithic யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது. We have both advantages and drawbacks. இதுவே மைக்ரோ சர்வீஸ்னு வரும்பொழுது, மைக்ரோ சர்வீஸ்ல வரும்பொழுது அட்வான்டேஜ் வந்து நீங்க எல்லாரையும் பிரிச்சு பிரிச்சு ஹோஸ்ட் பண்ணதுனால, இஃப் இந்த ஹோம் லோன்ல மட்டும் எனக்கு சேஞ்சஸ் நடக்குதுன்னா இதை மட்டும் நான் அப்கிரேட் பண்றேன், ரிலீஸ் பண்றேன், சோ தட் மத்தவங்க யாருமே அஃபெக்ட் ஆகல அப்படின்றதுதான் மைக்ரோ சர்வீஸோடைய அட்வான்டேஜ். டிராபேக் என்ன? ஓகே, எதுக்கு டைம் கன்சப்ஷன்? மல்டிபிள் டைம்ஸ் டிப்ளை பண்ணும். அதாவது இதை நான் ஒரு டைம் டிப்ளை பண்ணும், இது ஒரு டைம் டிப்ளை பண்ணும். டிப்ளைமெண்ட்க்கு டைம் ஜாஸ்தி எடுக்கும். டைம் கன்சப்ஷன் சொன்னீங்க, ஆனா எதுக்குன்னு சொல்லல. டைம் கன்சப்ஷன் டேக்ஸ் ஃபார் டிப்ளைமெண்ட். இதுவே மோனோலித்திக்னு வரும்போது சிங்கிள் டைம் டிப்ளைமெண்ட் தான், அது ஈஸியா முடிச்சிடும். ஈஸி டிப்ளைமெண்ட், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டிப்ளைமெண்ட். காம்ப்ளெக்ஸ் டிப்ளைமெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிசோர்சஸ்க்கு காஸ்ட் ஜாஸ்தி. கரெக்டா? சோ இது மைக்ரோ சர்வீஸ் அண்ட் மோனோலித்திக் அப்படின்றதுக்கான டிஃபரன்ஸ். சோ மோனோலித்திக் அப்படின்னா சிங்கிள் அப்ளிகேஷன். சிங்கிள் அப்ளிகேஷன் அப்படின்னா நான் என்ன மீன் பண்றேன்? இஃப் ஆல் த சப் சர்வீசஸ், உள்ளுக்குள்ள இருக்கிற குட்டி குட்டி சர்வீசஸ் எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸா பைண்ட் பண்ணிட்டோம். அதை டெக்னிக்கலா எப்படி சொல்லுவாங்கன்னா க்ளோஸ்லி கப்பிள்ட் அப்ளிகேஷன். ஒன்னு இன்னொன்னோட இம்பாக்ட் ஆகும். லைக் நான் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸை மட்டும் அப்கிரேட் பண்றேன் அப்படின்னா இதுவும் தானே இம்பாக்ட் ஆகும் இஃப் இட் இஸ் மோனோலித்திக் அப்ளிகேஷன். கரெக்டா? அந்த மாதிரி க்ளோஸ்லி கப்பிள்ட் அப்ளிகேஷன் நம்ம மோனோலித்திக்னு சொல்றோம். அண்ட் மைக்ரோ சர்வீஸ் மல்டிபிள் சர்வீசஸா நம்ம ஹோஸ்ட் பண்றோம், மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸா ஹோஸ்ட் பண்றோம். they are loosely coupled application. ஒன்னு இன்னொன்னு இம்பாக்ட் பண்ணாது அப்படின்றது லூஸ்லி கப்பிள்ட் அப்ளிகேஷன். சோ மோனோலித்திக்னு வரும்